ஹாய் வெல்கம் டு தமிழ் யூடியூப் சேனல். சொன்னீங்க நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தேவாரா இந்த மூவி எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நானுமே இந்த மூவி பார்த்தேங்க. கண்டிப்பாக இந்த மூவி பற்றி பேசி ஆகணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜூனியர் என்டிஆருக்கு கிட்டத்தட்ட 6 வருஷம் கழிச்சு ஒரு சோலோ மூவி ரிலீஸ் ஆகுதுங்க. RRR ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பட் அதில் ஒன் ஆஃப் த லீடு தாங்க இவர். ஒரு சோலோ மூவி ரிலீஸ் ஆகி 6 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் அவருக்கு சோலோ மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவிக்கு அதனாலே ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் சொல்லணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவிக்கு அனிருத்தா மியூசிக் போட்டிருக்காரு. பாட்டு எல்லாமே வேற லெவல் ஹிட்டுங்க. செம்மையான ப்ரொமோஷன் தான் சொல்லணும் நம்ம அனிருத். நிஜமா உண்மையை சொல்லணும்னா நான் என்டிஆரோட மூவி எதுவுமே பார்த்தது இல்லைங்க. RRR மட்டும்தான் பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி அவருக்கு ரிலீஸ் ஆன மூவி எதுவுமே நான் பார்த்தது இல்லைங்க. விஜய் சூப்பரில் வேணால் போட்டிருப்பானுங்க ஏதாச்சும் ஒரு மூவி தமிழ் டப் பண்ணி. ஒரு 1-2 சீன் தாங்க பார்த்துருக்கேன். பட் மூவி ஃபுல்லாக நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு பெருசாக அவரோட மூவிஸ்லாம் அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தாங்க சொல்லணும். பட் இந்த மூவி ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதனால தாங்க இந்த மூவியை நான் செக் பண்ணி பார்த்தேன். இந்த மூவி எப்படி இருக்குன்னு கேட்டால் நிஜமாலுமே நான் எதிர்பார்த்து போன மாதிரி அப்படியே இருந்துச்சுங்க இந்த மூவி. நிஜமாலுமே இந்த மூவி நல்லா இருக்கான்னு தான் நான் எதிர்பார்த்து போனேன். அதே மாதிரி இந்த மூவி நல்லா இல்லைங்க. நிஜமாலுமேங்க இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா கடலில் இறங்கி கடலில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு வர ஒரு 4 குரூப்புங்க. அந்த 4 குரூப்பில் ஒரு குரூப்போட தலைவன் தாங்க நம்ம தேவாரா. அவர் அந்த குரூப்பில் யாராச்சும் தப்பு பண்ணால் அவங்கள கொன்றுவாருங்க. அந்த மாதிரி ஒரு மித்து வந்து சுற்றிட்டு இருக்கும். நிஜமாலுமே தேவாரா உயிரோடு இருக்காரா, தேவாரா தான் கொல்றாரா அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போயிருப்பாங்க இந்த மூவியில். கதையெல்லாம் நல்லா தாங்க இருந்துச்சு. நல்ல ஸ்க்ரீன் பிளே வச்சுருந்தா கண்டிப்பாக இந்த மூவி சூப்பரான மூவியாக வந்திருக்குங்க. பட் இவங்க ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் கூட கான்சன்ட்ரேட் பண்ணலேன்னு தாங்க சொல்லணும். என்னமோ எதுந்தாங்க இந்த மூவியை ஃபுல்லாமே எடுத்திருக்காங்க. அதனால நான் லாஜிக் மிஸ்டேக்ல எதிர்பார்த்தாங்க போனேன். அதெல்லாம் பெரிய விஷயமாவும் எனக்கு தோணல. பட் இந்த மூவியோட ஸ்கிரீன் பிளே ரொம்பவே மொக்கையா இருந்துச்சுன்னு தாங்க சொல்லணும். கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வருங்க. அந்த ட்விஸ்ட் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். மிச்சப்படி இந்த மூவியில் அவ்வளோக்கா எதுவுமே இல்லைங்க. இந்த மூவியில் நிறைய கேரக்டர்ஸ் வருங்க. பட் எந்த கேரக்டர்ஸ்க்குமே ப்ராப்பரான ரைட்டிங் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த மூவியில் நம்ம என்டிஆர் வந்து 2 ரோலில் ப்ளே பண்ணியிருக்காருங்க. அதில் அப்பா ரோல் தான் தேவாரா. அவருக்கு பையனா ஒரு கேரக்டர் இருக்கு. தேவாரா ரோல் ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சுங்க. அந்த கேரக்டரோட ரைட்டிங் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மூவியோட வில்லன் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம சைஃப் அலி கான். அவரோட கேரக்டருமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க. பட் மித்தபடி எந்த ஒரு கேரக்டருமே அவ்வளோ இம்ப்ரெசிவா இல்லைன்னு தாங்க சொல்லணும். அப்புறம் ஜான்வி கபூருக்காக நிறைய பேர் படம் பார்க்க வந்தாங்க. பட் ஜான்வி கபூரவே காணா. செகண்ட் ஹாஃப்ல தான் கொண்டு வரானுங்க. அதுவும் இல்லாமல் பாட்டுக்காக மட்டும்தாங்க ஜான்வி கபூர். ஜான்வி கபூர் இல்லைன்னா இந்த மூவில எந்த ஒரு ஸ்டோரியுமே டிஃப்ரெண்ட் இல்லை. என்னமோ ஏதோ ஒரு கேரக்டர் ரைட்டிங் தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸ் இருந்துச்சுங்க. எந்த கேரக்டர்ஸுமே ஒரு ப்ராப்பரான ரைட்டிங் இல்லை. இவங்க ஸ்டோரியில் இன்னுமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்க்ரீன் பிளே செம்மையாக வச்சிருந்தா இந்த மூவி சூப்பராக இருந்திருக்குங்க. இந்த மூவியோட ஒரு மிகப்பெரிய பிளஸ் இந்த மூவியோட மியூசிக் தாங்க. உண்மை சொல்லப்போனால் அனிருத்னாலே காப்பாற்ற முடியாத மூவி இதுதான். ஏன்னா அவ்வளோ சுமாராக இருந்துச்சுங்க இந்த மூவி. இதில் இந்த மூவி 300 கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு, 350 கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னா இந்த மூவியோட ப்ரொடக்ஷன் கம்பெனியே போஸ்டர்ஸ் விட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்ன கதைன்னு எனக்கு தெரிலங்க. நிஜமாலுமே ரொம்பவே ஆவரேஜ் மூவி தாங்க இது. இவங்க இவ்வளோ ஹைப் ஏற்றுற அளவுக்குலாம் இந்த மூவி இல்லவே இல்லை. பட் உண்மையை சொல்லணும்னா இந்த மூவியோட டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும். எல்லா சீன்ஸுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் வேற லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க தாங்க சொல்லணும். சினிமோட்டோகிராஃபியுமே சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த மூவியில் லீட் ரோலில் ப்ளே பண்ண நம்ம என்டிஆர், அதுக்கப்புறம் சைஃப் அலி கான்லாம் அவங்களோட நீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் இது தெலுங்கு ஃபேன்ஸுக்கு ஒரு செலிப்ரேஷனான மூவி தாங்க சொல்லணும். பிகாஸ் ஏன்னா 6 வருஷம் கழிச்சு என்டிஆரோட மூவி வருது. நீங்கள் போய் தேட்டரில் என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. மித்தபடி இந்த மூவியில் ஸ்டோரியும் கிடையாது, ஸ்க்ரீன் பிளேயும் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. சும்மா நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம், அவ்வளோதான். நீங்கள் யாரோட ஃபேனுமே இல்லை, சும்மா போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி இந்த மூவிக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவி சைடே போயிடாதீங்க. ரொம்பவே ஆவரேஜான மூவி தாங்க சொல்லணும். நீங்கள் இந்த மூவி பார்த்துட்டீங்கன்னா இந்த மூவி பற்றி உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியூ தமிழ் யூடியூப் சேனல்.